அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் ஆன்மா பூரிப்படையும். ஏனெனில் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போல விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது அருள் பெயரால் அமலமறை அமல பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உடல் நலனுக்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், மேலுமாய் இன்றைய நாளிலே புதியதாக பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இன்றைய நாளிலே ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான பெருவிழாவை கொண்டாடி மகிழ அன்னையாம் திருச்சபை நம் அனைவருக்கும் இருகரம் விரித்து அழைப்பு கொடுக்கிறது. மண்ணுலகில் மனிதர்கள் பாவம் செய்ததினால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், மீண்டுமாய் இறைவனோடு மனிதர்கள் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய திட்டத்தை இந்த மண்ணுலகிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்ப வேண்டும் என்று அன்றே ஆதி பெற்றோர்களிடத்தில் வாக்கு கொடுத்தார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவளோ உன்னுடைய தலையை நசுக்குவாள் என்று தந்தை கடவுள் அன்று தன் மகனுடைய வருகை யார் வழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை பற்றி ஆதியிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த தாயானவள் இந்த மண்ணுலகிலே பிறந்த எல்லா மானிடர்களை தவிர இந்த அன்னை மரியாள் தனி சிறப்பு பெற்றவள், தனி ஆசீர்வாதம் பெற்றவள். அது என்னவென்றால், ஜென்ம பாவத்திலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டவள். அமல உற்பவியாக இந்த மண்ணுலகிலே அன்னை மரியாள் பிறந்தாள். அந்த விசுவாச பிரகடனத்தை இன்று நீங்களும் நானும் பெருமையோடு கொண்டாடி இந்த அன்னை மரியாளுக்கு வணக்கத்தை செலுத்தி ஆண்டவருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு தாயானவளை உங்களுக்கும் எனக்கு கொடுத்ததற்காக. எனவே இந்த மாபெரும் பெருவிழாவிலே அன்னையா திருச்சபையோடு இணைந்து நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற தருணத்தில் இந்த அன்னை மரியாள் எந்த அளவிற்கு நம் அனைவருடைய மீட்பிற்காக தன் மகனோடு இணைந்து பாடுபட்டாலும் அதே போல நாம் நம்முடைய மீட்பிற்காக உழைப்போம். நாம் உழைக்கின்ற பொழுது, உழைப்பின் பலனை உணர்கின்ற பொழுது, அந்த பலனை பிறருக்கும் எடுத்து செல்லக்கூடிய கருவிகளாக இறைவன் நம்மை வழிநடத்த இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறுவோர் நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னி மரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுக்கள் அனைத்திடமிருந்து பாதுகாத்து நீர் அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திரு வசனங்கள் 9 முதல் 15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனைவி. மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள்,
ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் தம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்து கொண்டார். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 உட்பிரிவு 3 முதல் 6 மற்றும் 11 மற்றும் 12. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவிழா. இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழுந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பெற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனவொப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதையோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியே, அஞ்ச வேண்டாம்,
கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருள்மிகு பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அம்மா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் அழைக்கக்கூடிய உயிரோட்டம் உள்ள ஒரு வார்த்தை. இது வெறும் வார்த்தை அல்ல, மாறாக வாழ்வு தரக்கூடியது. அம்மா அன்பின் இலக்கணம், அம்மா தியாகத்தின் பிறப்பிடம். இப்படி தாயை பற்றி நாம் அலந்து கொண்டே போய்கொண்டிருக்கலாம். அந்த அளவிற்கு தாய்மையினுடைய மகத்துவம் இந்த மண்ணுலகிலே நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா தாய்மாருக்கும் இந்த மகத்துவமிக்க அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இறைவனையே பெற்றெடுத்த அன்னை மரியாள், அந்த அன்னைக்கு எப்படிப்பட்ட மகத்துவம் கிடைத்திருக்கும்? அந்த தாயாளுடைய மகத்துவம் என்ன? ஏன் இன்று அன்னையாம் திருச்சபை இந்த தாயானவள் அமல உற்பவி, இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே பாவிகளாக கருதப்படுகின்ற தருணத்தில், பாவிகளாக பிறக்கிறோம், பாவிகளாக வாழ்கிறோம், பாவிகளாகவே மடிகின்றோம். ஆனால் அன்னை மரியாள் பாவம் இல்லாமல், மாசு மறுவில்லாமல், இந்த மண்ணுலகிலே செல்வ பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்ற விசுவாச பிரகடனத்தை இன்று நாம் விழாவாக எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், அது இந்த தாய்க்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய தருணம் தான். எத்தனையோ காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு அடிப்படை காரணம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தியாளர் உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபட கொடுத்து விட்டார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவரோடு இருக்கிறார், நீர் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 9ஆம் பத்திநாதன் திருத்தந்தை அவர்களால் அன்னை மரியாள் மாசு மறுவற்றவள், ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த மண்ணுலகிலே பிறந்தவள் என்ற அந்த விசுவாச பிரகடனத்தை உலக திருச்சபைக்கு வெளிப்படுத்தி அதை விழாவாக கொண்டாட ஆணையிட்டதை இன்று நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எபேசு நகர திருச்சங்கத்திலே அவர்கள் ஒன்று கூடி பேசுகின்ற பொழுது, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற அந்த கருத்தோடு உலக திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிற பொழுது, அவள் இறைவனின் தாயாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் அவள் மாசு மறுவற்றவள்,
ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்பதற்கு தான் அடிப்படை காரணம் என்பதையும் எபேசு நகர திருச்சங்கம் நமக்கு வெளிப்படுத்தியது. இவ்வாறு அன்று முதல் இன்று வரை இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் திருத்தந்தை 9ஆம் பத்திநாதரால் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த விசுவாச பிரகடனத்தை வெளிப்படுத்தினாலும் அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் அன்னை மரியாள் 1858ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி மசபியல் என்கின்ற குகையிலே பெர்னதத் என்கின்ற 13 வயது இளம் பெண்ணுக்கு அன்னையானவள் காட்சி கொடுக்கிறாள். காட்சி கொடுக்கின்ற பொழுது பெர்னதத் அன்னையானவளை பார்த்து எழுப்புகின்ற கேள்வி, அம்மா நீர் யார்? நான் அமல உற்பவி. திருச்சபை கொடுத்த அந்த விசுவாச பிரகடனத்தை அன்னை மரியாள் உறுதிப்படுத்துகிறாள் தன்னுடைய காட்சியின் வழியாக பெர்னதத் பெண்ணுக்கு. நாமே அமல உற்பவம் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் அமல உற்பவியாக இந்த மண்ணுலகிலே பிறந்தார். ஏன் அன்னை மரியாள் இந்த மண்ணுலகிலே பிறக்க வேண்டும்? காரணம் என்னவென்றால், நம் அனைவருடைய மீட்பிற்காக நம் அனைவருமே பாவ சேற்றில் விழுந்து கிடப்பவர்களை நம்முடைய பாவ சேற்றிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி விண்ணக தந்தையிடம் அழைத்து செல்லுவதற்காக தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் முடிவு எடுக்கின்ற பொழுது அதற்கு ஒரு சிறந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்னை மரியாளை அன்றே தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்தார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். கடவுள் உலகத்தை படைத்தார், சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைந்தார். படைப்புகளை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைந்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களை அந்த இன்பவனத்திலே மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்ற பொழுது அவர்கள் தாங்கள் செய்த தவற்றினை உணர்ந்து கொள்ளாமலும் அதை ஏற்றுக்கொள்ளாமலும் ஆண் பெண் மீதும் பெண் பாம்பின் மீதும் ஒருவர் மீது ஒருவர் செய்த தவறுகளை அடுத்தவர் மீது திணித்துவிட்டு தான் நல்லவர்கள் என்று இறைவன் முன்னிலையிலே அவர்கள் தங்களை வெளிப்படுத்த விரும்புகின்ற பொழுது இறைவன் அவர்கள் குற்றங்களை கடிந்து கொள்வதோடு அவர்கள் எதற்காக ஆசைப்பட்டார்களோ அதை உழைப்பின் வழியாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அவர்களையும் இன்பவனத்திலிருந்து வெளியேற்றியதையும் நாம் வாசகத்திலே வாசிக்கின்றோம். இந்த வாசகத்தின் மைய பொருளாக இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று தந்தை கடவுள் அன்று அன்னை மரியாளுடைய பிறப்பை பற்றியும் தன் மகனுடைய இந்த மன்னக வருகையை பற்றியும் வெளிப்படுத்தி இருக்கிறார். காரணம், தான் இந்த மண்ணுலகிற்கு மகனாக வர வேண்டும் என்றால் ஒரு தூய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், மாசு மறுவற்ற பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினார். அந்த விருப்பம் தான், அந்த எதிர்பார்ப்பு தான் அன்னை மரியாள் இந்த மண்ணுலகிலே சுவைக்கின் அந்நாளுக்கு மகளாக பிறந்தது, ஜென்ம பாவம் இல்லாமல். எனவே இறைவன் இந்த மண்ணுலகில் பிறந்து நம் அனைவருடைய பாவங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு தூயதான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருந்த பொழுது இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை வேதத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்போம். 1 குறிப்பேடு 22வது அதிகாரம் இறை சொற்றொடர்கள் 7 முதல் 9 வரை இவ்வாறு சொல்லுகிறது. தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, என் மகனே, கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட என் மனதில் நினைத்திருந்தேன். மாறாக ஆண்டவர் என்னோடு பேசி, நீ மிகுதியான குருதியை சிந்தினாய், பெரும் போர்களை நடத்தினாய், எனக்கு முன்பாக தரையில் நீ மிகுதியான குருதியை சிந்தியதால் என் பெயருக்கு நீர் கோவில் கட்ட வேண்டாம். இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் அமைதியின் மன்னனாய் இருப்பான், சுற்றிலும் உள்ள அவனுடைய பகைவர்களிடமிருந்து அவளுக்கு அமைதியை அருள்வேன். எனவே அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவனுடைய வாழ்நாட்களில் இஸ்ரேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது அரசன்
கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டு அதை ஆலயத்தை எழுப்புவதற்காக அவர் எடுத்த முயற்சிகளை இறைவன் அறிந்து, நீர் எனக்கு ஆலயம் கட்ட தகுதியற்றவன், இந்த மண்ணுலகிலே அதிகமான குருதியை நீ சிந்திவிட்டாய், நீ பாவம் உள்ளவனாக காணப்படுகிறாய், எனவே உன் வழியாக இந்த மண்ணுலகிலே ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு சாலோமோன் எனப்படும், அவன் அமைதியின் அரசனாகும், மக்களை வழிநடத்தக்கூடியவன், அவனே எனக்கு ஆலயம் கட்டுவதற்கு தகுதியுடையவன் என்று கடவுள் அன்று தாவீதை தடுத்து நிறுத்துகிறார், ஆலயம் கட்ட வேண்டாம் என்று. பாவம் செய்தவன் ஆலயத்தை கட்டுவதற்கு கடவுள் தடை செய்கிறார் என்றால், அவரே இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து நம் அனைவருடைய பாவங்களை மீட்க வேண்டும் என்றால், அவர் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு தூயதான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருப்பார். இதைவிட வேதத்தில் நமக்கு வேறு எந்த விளக்கமும் நமக்கு தேவையில்லை. எனவே தந்தை கடவுள் அன்று அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து இந்த மண்ணுலகிலே அன்னை மரியாளை தூயவளாக, மாசு மதுவற்றவளாக, ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த மண்ணுலகிலே பிறக்க செய்து அவள் வழியாக நம் அனைவருக்கும் இயேசுவை இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவேதான் அன்னை மரியாள் அமல உற்பவி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த தாயானவள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தாலும் இந்த மண்ணுலகிலே அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாள் என்பதற்கு அவள் கபிரியேல் தூதரிடம் கொடுத்த இறுதியான வாக்குறுதியை நாம் லூக்கா எழுதின நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். இந்த மண்ணுலகில் பிறந்த எல்லா பெண்களையும் விட, எல்லா ஆண்களையும் விட தனி சிறப்பு பெற்றிருக்கின்ற பெண்ணானவள் சொன்ன வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். தன்னை அடிமையின் கோலம் கொண்டு கொண்டாள். இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே தன்னை அழைத்து கொண்டாள், தன்னை இணைத்து கொண்டாள். இறைவனோடு இணைந்து மாசு மறுவற்றவளாக இருந்து இந்த மண்ணுலகிலே நம் அனைவருடைய மீட்புக்காகவும் அவள் உழைத்ததினால்தான் திருச்சபை பிறக்கின்ற பொழுது கூட அன்னை மரியாள் உடனிருந்தாள். தன் மகனை மட்டும் பெற்றுக் கொடுக்கவில்லை, திருச்சபை பெற்றெடுப்பதற்கும் அன்னை மரியாள் உடனிருந்து ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கும் அவள் உறுதுணையாக இருந்து நம் அனைவரையும் இயேசுவினுடைய அன்பின் பாதையில் அழைத்து செல்ல அவள் முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டாள். எனவித தாயானவளை அமல உற்பவி என்று அழைப்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்த அமல உற்பவியினுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய பெருமை வெறும் வார்த்தைகளால் நின்று விடாமல், எந்த அளவிற்கு அன்னை மரியாளோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவளுடைய வார்த்தைகளை இணைந்து இந்த மண்ணுலகில் செயல்பட்டாரோ, அதே போல நாமும் அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து நாமும் நம்முடைய பிறருடைய மீட்பிற்காக சிறந்த கருவிகளாக வாழ இந்த திருப்பணியிலே தொடர்ந்து வந்தாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் விரைவாக ஆசீர்வதிப்பான். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிற்கு கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும்
எல்லோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரை. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலரை வாதில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமானது ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவகை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் மீட்பின் பழிபொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுக்கள் அனைத்திலிருந்தும் நிருபத அருளினால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவனான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுக்கள் அனைத்திலுமிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உன் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்றை எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லோருக்கும் மேலாக அக்கண்ணியை உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாக விளங்கச் செய்தீர். ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளக்கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவர்க்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் விளைகளும் கூந்தவராயிருந்தாக்கி புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துவை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆன்மாவை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மரியே, உம்மை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளுமாகிய கிறிஸ்து உம்மிடமிருந்தே தோன்றினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றி நீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் என்றும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற கரம் கூப்பி சிறம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிபரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. இல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.